என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமியினுடைய ஞாயிற்று கிழமையில் என் குழந்தையை காண்பதற்கு மனமகிழ்ச்சியோடு உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே ஞாயிற்று கிழமை என்பது என் குழந்தைக்கு உடலிற்கு ஓய்வினை கொடுக்கக்கூடிய நாள். ஆனால் எப்பொழுதுமே அம்மா உன்னிடத்தில் சொன்னது போல உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணங்களுக்கு ஒரு நாளும் ஓய்வு கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் இவை எல்லாவற்றிற்கும் நீ ஓய்வினை கொடுத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு பின்னால் இருப்பவர்கள் பெற்றுவிட்டு சென்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே. அதனால் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனைகளை ஒரு நாளும் தவிர்த்து விடாதே என் பிள்ளை. இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மட்டுமே இருக்கப் போகின்றது. ஏனென்றால் இன்று உன் தாயானவளுக்கு உகந்த நாள் அல்லவா. இன்று இரவு 8:55 வரை பஞ்சமி திதி இருக்கின்றது. என் குழந்தை, இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உன் தாயானவள் என்னுடைய மனதை குளிர வைத்து உனக்கான வேண்டுதல்கள் அனைத்தையுமே நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த அம்மாவினுடைய விருப்பமும் கூட. இந்த தாயானவளினுடைய சக்தி இன்று 2 மடங்கு பெரிதாக இருக்கும் பொழுது என் குழந்தை, மனதார நீ கேட்கின்ற வேண்டுதல் ஏதாவது ஒரு வேண்டுதல் நிச்சயமாக இன்று வலுப்பெற்று நிறைவேறும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. பொதுவாக வாழ்க்கையினுடைய வெற்றி எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் சில ரகசியங்கள் எந்நாளுமே நீ கடைபிடிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் சரியாக செய்து வந்தால் உனக்கு ஆயுள் அதிகரிக்கும். அதுபோல மனதிற்குள் நிம்மதியும் பிறக்கும். நீண்ட நாட்கள் வாழ்ந்து மன நிம்மதியோடு பல நல்ல விஷயங்களை உன்னால் செய்ய முடியும். அதற்கு உன்னுடைய உடல் வலிமையும் உன்னுடைய மன வலிமையும் மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள். பொதுவாக எப்பொழுதுமே புத்தகங்களை படிக்க தொடங்கு. அதிகப்படியான புத்தகங்களை வாசிக்க வாசிக்க உன்னுடைய மனதிற்குள் நல்ல தெளிவு கிடைக்கும். அதுபோல உன்னுடைய உடல் உழைப்பை நீ அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். சற்று நேரம் வேலை செய்துவிட்டு முடியவில்லை என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நீ செய்ய செய்ய அது உனக்கு மிகப்பெரிய பழக்கமாக மாறும். குளிர்ந்த நீரில் எப்பொழுதுமே குளிக்க பழகு. எதற்கு என்றால் உனக்குள் இருக்கின்ற சோம்பேறித்தனங்கள் எல்லாமே அந்த நீர் உன் மீது பட்டவுடன் அப்படியே பறந்து ஓடிவிடும். சாப்பாடு அதிகமாக கிடைத்து விட்டது என்பதற்காக அள்ளி அள்ளி சாப்பிடக்கூடாது. உன்னுடைய வயிற்றிற்கு எத்தனை அளவு தேவைப்படுகின்றதோ அவ்வளவு மட்டுமே நீ உண்ண வேண்டும். தண்ணீர் அருந்துவதற்கான இடத்தினை ஒதுக்கி வைத்துவிட்டு மீதத்தை மட்டுமே உண்ண வேண்டும் என் தங்கமே. இரவு உறங்குவதற்கு முன்பாக சில தொலைவுகள் நீ நடந்து பழகிவிட்டுத்தான் உறங்க வேண்டும். எப்பொழுதுமே இதனை நீ வழக்கமாக வைத்துக்கொள். கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள். ஏனென்றால் உன்னுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். எத்தனைதான் வலிகளும் வேதனைகளும் வந்தாலும் முதலில் அழுவதை நிறுத்திவிட்டு சந்தோஷமாக சிரி. அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை என்றாலும் யார் உன்னை காயப்படுத்த நினைத்தார்களோ அவர்கள் வயிற்றெரிச்சல் படும்படியாவது நீ சிரிக்க வேண்டும். ஆத்திரங்களை அகற்ற வேண்டும். எப்பொழுதும் உனக்கு கேலியை செய்பவர்களையும் கிண்டல் செய்பவர்களையும் பார்த்தால் அவர்களுக்கு புன்னகையை மட்டுமே நீ பரிசாக கொடுக்க வேண்டும். கோபம் அதிகமாக வந்துவிட்டதென்றாலோ, உன் எதிரில் நிற்பவன் அதிகமாக கோபப்படுகிறான் என்றாலோ உன்னுடைய மௌனத்தை அந்த இடத்தில் பரிசாக கொடுக்க வேண்டும். உன்னை யாரேனும் அலட்சியப்படுத்துகிறார்கள் என்றால் அங்கிருந்து விலகி நிற்க பழகு. அன்பினை அதிகமாக செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றி சொல். எல்லோரிடத்திலுமே இதமாக மனம் விட்டு பேச பழகு என் தங்கமே. உன்னை காயப்படுத்துபவர்கள் முன்பாக உன்னை அமைதியாகவோ அல்லது புன்னகையையோ பரிசாக கொடுக்க சொல்லதற்கு காரணம் அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்.
உன்னுடைய ஒரு நிமிட புன்னகை அவர்கள் உனக்கு செய்த தவறு எப்படிப்பட்டது என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்கும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையை பந்தயமாக எண்ணி ஓடுபவர்கள் களைத்து போய் விடுகின்றார்கள். இது ஒரு பயணம் என்று நினைத்து யார் இதில் சரியாக பயணிக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே சந்தோஷத்தை அடைகின்றார்கள். என் தங்கமே, இந்த நாள் மாதத்தினுடைய தொடக்க நாளும் கூட. மார்கழி மாதத்தினுடைய முதல் நாளில் என் குழந்தை நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் புன்னகை மலர்ந்து உன்னுடைய கவலைகள் எல்லாம் கரைந்து மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கட்டும் என்று இந்த வராகியானவள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகின்றேன். நலம் தருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் பஞ்சமி திதியோடு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. என் தங்கமே, மனம் என்பது உன்னை ஆளுகின்ற கருவிதான். சரியான முறையில் இயக்கப்பட்டால் மட்டுமே சரியான விகிதத்தில் அது இயங்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். மனதினை எப்பொழுதுமே பத்திரமாக நீ பார்த்து கொண்டால் போதும். என் குழந்தை, வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் உன்னை தாண்டித்தான் செல்லும். ஆனால் நீ அதற்காக மனம் தளர்ந்து விடக்கூடாது. தாண்டி செல்வதை ஓடி சென்று பிடிக்க உன்னால் முடியும் என்பதனை நீ மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையுமே எளிதாக அடைந்து விடுவாய். என் தங்கமே, துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்பொழுதுமே வெகுமதியை கொடுக்கும். அப்பொழுதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதனை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். எதையுமே செய்ய துணியாமல் இது கஷ்டங்களை கொடுத்து விடுமோ என்று பயந்து நீ அப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் எதையுமே இங்கு சாதிக்க முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையாவது செய்து அடிபட்டோ மிதிபட்டோ எழுந்திருத்தால்தான் உனக்கு என்னதை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நிச்சயமாக உணர முடியும். எதுவுமே தெரியவில்லை என்று சொல்வதற்கு நான் இதை செய்து இத்தனை அனுபவங்களை பெற்றேன் என்று சொல்வது இன்னும் சிறந்த விஷயமாகும். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவை கிடையாது. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்வி கிடையாது என்பது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் தோல்வி இருக்காது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு ஓய்வினை கொடுக்காமல் நீ ஓடிக்கொண்டே இரு. உன்னுடைய லட்சியத்தை தொடும் வரை மட்டும் கிடையாது, தொட்ட பிறகு அதனை பாதுகாத்து வைத்திருக்கும் வரை. என் தங்கமே, நிலத்திற்கு அடியில் ஓடுகின்ற நீரோடை யார் கண்களுக்கும் தெரியாது. ஆனால் நீரோடை காரணமாக நிலத்தினுடைய மேற்பரப்பு பசுமையாகத்தான் காணப்படுகின்றது. பெயர் தெரியாத பலர் செய்த நன்மைகளினால்தான் இன்று நாம் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை மறக்கக்கூடாது. அதனால் நிலத்தடி நீரை ஒரு நாளும் வீணடிக்காமல் நீரை எந்நாளுமே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். தவறு செய்யாதவர்களை தேடிக்கொண்டிருக்காமல் தன்னுடைய குற்றங்களையும் தன்னுடைய தவறுகளையும் மறைத்து தன்னை திறமையானவர் என்று காண்பிப்பவர்களை விடுத்து செய்த தவறை எவன் ஒருவன் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் குணமுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே வாழ்க்கையில் சிறந்தவர்கள். பாவத்தை எண்ணி மன்னிப்பு கேட்டு கையேந்துகின்றவரை மட்டுமே தெய்வம் நேசிக்கும். இந்த வராகியானவள் அன்போடு நேசிப்பாள் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் கூறுவது என்பது அத்தனை எளிமையான விஷயம் கிடையாது. அது ஒரு பிரியத்தினுடைய பிரதிபலிப்பு. அது ஓர் அன்பினுடைய கரிசனை. அது ஓர் அன்பினுடைய அக்கறை. அத்தனை நேசமும் ஆடம்பரம் இல்லாத அந்த அன்பளிப்பான இந்த ஆறுதலைத்தானே எல்லாரும் வேண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, இது போன்று ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கென்று நிரந்தரமாக வருவதை இன்று அம்மா உனக்கு உறுதி செய்கின்றேன். என் தங்கமே, ஆறுதலை தேடி அலைகின்ற என் பிள்ளை, இந்த வராகியின் பாதத்தில் சரணடைந்த பிறகு உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளிலும் இருக்கின்ற ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம், இவையெல்லாம் மீண்டும் திரும்ப வராது என்பதை புரிந்து கொண்டு
உன்னுடைய கோபத்தை தவிர்த்து, சண்டைகளை தவிர்த்து அன்பாக பேசு. இவையே இந்த நாளை உனக்கு நல்ல நாளாக மாற்றும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.